ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எஸ்விடஸ் ஃப்ரம் தாராபுரம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5.1 சேனல் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாராபுரத்தில் நியர்பைலேருந்து இலங்கியம்லேருந்து சந்துரு அப்படிங்கிற பிரதர் தான் நமக்கு இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ரீஅசம்பிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தான் வந்து இதை வந்து ஒரு 5 இயருக்கு முன்னாடி இதை வந்து ரீஅசம்பிள் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த ஃபெட்லாம் போட்டு நம்ம தான் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த ஆம்பிளிஃபையர் வந்து இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரோலாஜியில் வந்து ஓல்டாக இருக்குது. அதனால் வந்து ஃபுல்லாகவே லேட்டஸ்ட்டாக மாற்ற போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்மளோட எஸ்விடஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் கண்ட்ரோல்ஸ்லாம் இஷ்யூவாக இருக்குது. இந்த திருப்பும் போது வந்து அட்ஜஸ்ட் பண்ண போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த கண்ட்ரோல் நாய்ஸ் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே A to Z எல்லாமே மாற்றிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜி எடுத்துகிட்டு லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன கரண்ட்டில் இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரோலாஜி நம்ம வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இடையில நம்ம வந்து பிடியும் ஆல்ட்ரு பண்ணியிருந்தோம். இதில் பேஸ்டபிள் கிடையாது அப்படின்ட்டு இது டேரெக்டாக வந்து போயிட்டு நம்ம இடையில தான் இந்த பிடியும் நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒயரிங் எல்லாமே எடுத்துகிட்டு நீட்டாக நம்ம வந்து பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் பிஃபோர் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆஃப்டரில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இது ரீஅசம்பிள் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங்கு ப்ளஸ் வந்து அவங்க கேட்டது மெயினாக வந்து ரிசல்ட்டு ப்ரோலாஜி வந்து ஓல்டாக இருந்தது. அது நம்ம ரிசல்ட்டை செக் பண்ணி பார்த்தா சரௌண்டிங்லாம் அந்தளவுக்கு இல்லை. அதனால் வந்து மெயினே அவங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் தான். அதனால் வந்து இந்த ப்ரோலாஜியும் மாற்றிட்டு இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் மாற்றி முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒயரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீஅசம்பிள்லாம் செட்டை ஃபுல்லாகவே பிரிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிறத நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி இது பண்ண போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையரை இப்போ பிஃபோர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலாக இந்த ஆம்பிளிஃபையரில் இருக்க போர்ட்ஸ்லாம் வந்து இந்த போர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஅசம்பிள் நான் வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி இந்த கண்ட்ரோல்ஸு ப்ளஸ் இந்த போர்ட்ஸு எல்லாமே வந்து நான் வேறு அப்கிரேட் பண்ண போகிறேன். ஃபைனலாக இந்த 5.1 சேனல் ஃபுல்லாக டோட்டலாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இதில் ஒரு ஆடியோ டெஸ்டிங்குமே பார்த்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோலாஜிலேருந்து எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். முன்னத்துக்கு இருந்ததுக்கும் இப்போ கரண்ட்டாக இருக்கிறதுக்கும் ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆம்பில் வந்து நம்ம ஃப்ரண்ட்லேருந்து வரும். ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சப் வால்யூம், சென்ட்ரு வால்யூம், சரௌண்ட் வால்யூம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வால்யூம், மெயின்கான பேஸ் டிபிள், மாஸ்ட்ரு இது எல்லாமே புது கண்ட்ரோல் போட்டு புது நாபும் போட்டோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செலக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க டீகோடரோ டிவிடியோ எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ப்ளூடூத் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் கனெக்ட் பண்ணுவாங்க. அதனால் RCA இன்புட்டுக்கும் USB போர்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செலக்டர் வந்து நம்ம வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பில் பவர் சுவிட்ச் இருக்குது. இந்த பவர் சுவிட்ச் இது எல்லாமே இந்த பேனலே எல்லாமே இதை ரிமூவ் பண்ணி இந்த பேனலுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஆம்ப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளை தவிர எல்லாத்தையுமே டோட்டலாக பிரிச்சுட்டோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு இந்த வைண்டிங், இந்த கம்பியெலாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக தான் இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளை மட்டும் நான் அப்படியே விட்டு ஆல்ட்ரு பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பில் நம்ம ஒரு கூலிங் ஃபேனை ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் கூலிங் ஃபேன் கிடையாது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட்டில் வந்து ஒரு ஃபேனும் வந்து நம்ம அதில் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் டெர்மினல் போகிறது, மெயின் பவர் சப்ளை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் ஸ்லீவ் யூஸ் பண்ணிட்டோம். இந்த ஆம்பிளிஃபையரை எந்த அளவுக்கு நம்ம ஒரு புது செட்டு பண்ணால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணுற புது செட் அளவுக்கு இல்லைனாலும் ஒயரிங்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து இந்த ஆம்பிளிஃபையரில் கான்செப்ட் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்லேயும் இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவும் இருக்கணும், கிளாரிட்டி நல்லா இருக்கணும். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அதில் இருந்த ஒயரே நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிவிட்டோம். அந்த ஸ்பீக்கர் லைனுக்கு போகிறதெல்லாம் வந்து ஒயர் வந்து நல்லா தான் இருந்தது. அந்த ஒயர் மட்டும் இது பண்ணிவிட்டு பவர் சப்ளைக்கு ப்ளஸ் ஆடியோ சிக்னலுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
ஸோ எல்லாமே ஸ்லீவ் போட்டு ஸோ டோட்டலாக ஒயரிங் எல்லாமே மாற்றியாச்சு. ஸோ சிக்னலுக்கு வர ஒயரும் வந்து மாற்றியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆம்பிளிஃபையர் எவ்வளோ டேட்டியாக இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம எஸ்விஆர்எஸில் ஸோ இப்படி தான் ஒவ்வொரு வேலையுமே ஸோ பார்த்து ஸோ சூப்பராக நீட்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஓல்டு மாடல் ப்ரோலாஜி இருந்தது. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ சப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு சப்பு ஃப்ரீ நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல்ஸ்க்கு ஒரு ஒயரிங்கும் நம்ம வந்து எல்லாமே புதுசு போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது இது ஃபுல்லாகவே எவ்வளோ ஒயராக இருக்கும். ஸோ கீழே இருக்க போர்ட்ஸே பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒயர் வந்து கிராஸ் ஆகிட்டே இருக்கும், நிறையா ஒயரு. ஸோ இந்த டைம் பார்க்க ஸோ இது எல்லாமே ஸோ இதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது எல்லாமே பார்க்க ஒரு புது செட்டில் என்ன மாதிரி இருக்குமோ ஸோ இது எல்லாமே புதுசு போட்டிருக்கோம். யூஎஸ்பி போர்டு கொண்டும் வேறு போர்டு மாற்றிட்டோம். யூஎஸ்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ பல யூஎஸ்பியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் மோனோ ஆடியோ தான் வருது. ஸோ சரௌண்டெல்லாம் வந்து சரியாகவே ஒர்க் ஆகலை. ஸோ இந்த போர்டுக்கு செட் ஆகலை. ஸோ ரியர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் ஸோ ஃபேன் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் ஸோ இதில் வந்து ஃபேன் வந்து நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு இந்த கேபினெட்டில் ஸோ இங்கே வந்து ஒரு ஏர் வெண்ட் இருக்கும், அந்த ஏர் வெண்ட் இருக்கும். ஜஸ்ட்டு இதில் காற்றை வந்து இதில் சக் பண்ணி இதில் வந்து வெளியே போகும்போது ஸோ கொஞ்சம் நாச்சு ஹீட்டு மைனஸ் ஆகும். ஸோ அது வந்து ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபேனை இங்கேயே வச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஏர் ஃப்ளோ இருந்தால் போதும் அப்படிங்கிறக்காக ஸோ ஃபேனை வந்து நம்ம இங்கேயே வச்சிட்டோம். ஸோ இது கட் பண்ணி போட்டால் ஸோ இன்னும் வந்து கேபினெட்டு கொஞ்சம் லைட் வெயிட் ஆகிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மரு 10 ஆம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கேபினெட்டு நல்லா டோட்டலாக பெண்ட் ஆகுது. கேபினே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேபின் தான். ஸோ இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரு ஹெவியாக இருக்குது. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் ஏன் வந்து ரிமூவ் பண்ணல அப்படின்னா ஸோ இந்த காப்பர் லீடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ரொம்ப வீக்காக இருக்குது. ஜஸ்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இதை மறுபடியும் வந்து ஸோ இந்த வைண்டிங் பிரித்து இது பண்ணாலும் ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி இருக்காது. ஸோ ரொம்பவே கம்பி ஹார்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பவர் சப்ளை நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதை வந்து நான் டோட்டலாக ரிமூவ் பண்ணேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம நீட்டாக அந்த இடத்துல கட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதனால் வந்து ஸோ ஜஸ்ட் ஏர் வெண்ட் இருந்தால் போதும். நான் ஃபேனை இங்கேயே கொடுத்துட்டேன். ஸோ ரியர்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து இது மூணுமே வந்து லெஃப்ட் ரைட் ஆர்ஸே இன்புட் வரும். ஸோ இது வந்து டம்மியாக தான் இருக்குது. 5.1 டிவிடி இன்புட் வந்து டம்மியாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம டம்மி பண்ணிட்டோம். ஸோ ஸ்பீக்கர் அவுட்னு எடுத்திங்கன்னா ஸோ 6 இதுலேயுமே வந்து 6 அவுட்புட் சூப்பராக வரும் உங்களுக்கு. சென்ட்ரு, சப்வூஃபரு, லெஃப்ட் ரைட்டு, சரௌண்டு ஸோ இது எல்லாமே அவுட்புட் வந்து எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பற்றி ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட பிஃபோர் ஆஃப்டர் ரீஅசம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டிலே ஸோ இதே மாதிரி ஒரு பழைய ஆம்பிளிஃபையர் இருக்குது. ஸோ ஒரு ஓல்டு ஒரு 80s 70s ஆம்பிளிஃபையர் இருந்தாலும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக அகர்லிக் பேனல்லாம் போட்டு ஸோ நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்க, எனக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை, ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ நம்ம அதே மாதிரி ஸோ ஃப்ரண்ட்டு பேனல்லேருந்து ஸோ எல்லாமே நீட்டாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட எஸ்விஆர்டிஸில். ஸோ இந்த ஆம்பிளிஃபையருக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஃபுல் செட்டு ஸ்பீக்கர்ஸும் கேட்டுருந்தாங்க. சப்வூஃபர் ஆல்ரெடி அந்த பிரதர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிங்கிள் டேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது மாதிரி ஒரு 4 பாக்ஸும் வித் டியூட்டரோட 6 இன்ச்சில் நம்ம வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டூயில் 4 இன்ச்சில் ஃபேன்சி கிரில் போட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ சென்டருக்கு ஸோ இது 4 இன்ச்சு. ஸோ இது மாதிரி ஒரு 4 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சில் நம்ம வந்து கிராஸ் பாக்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது ஆம்பிளிஃபையரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு அந்த ஆம்பிளிஃபையருக்கு செட் ஆகிற மாதிரி ஸ்பீக்கர்ஸும் கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோம். உங்களுக்கும் ஆம்பிளிஃபையர் பற்றி சர்வீஸ் ஆர் ரீஅசம்பிள் அசம்பிள் அதை பற்றி நீடு இருக்குது அப்படின்னா ஸோ டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நம்மளோட ஷாப் நிறைய பேர் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நம்மளோட ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தாராபுரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட ஷாப் இருக்குது. ஸோ கூகுள் மேப்பில் ஜஸ்ட் எஸ்விஆர்டிஸ்னு போட்டிங்கனாவே நம்மளோட கரண்ட் லொக்கேஷனும் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா ஸோ நம்மளோட எஸ்விஆர்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நான் போடுற இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். until then bye from Ajay.